நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். உறவுகள் என்ற பெரிய தலைப்பில் வார வாரம் உபதலைப்புகளை எடுத்து எனது சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாற்றை, அதிலும் குறிப்பாக அவருடைய இறுதி காலம், இறுதி வாரம் என்று கூட சொல்லலாம், இறுதி வாரம் நடந்த நிகழ்வுகளை, வரலாற்று நிகழ்வுகளை, கட்டுக்கதைகள் அல்ல, புராணங்கள் அல்ல, வரலாற்று நிகழ்வுகளை கட்டங்கட்டமாக பிரித்து முக்கியமான நாட்களாக குருத்தோலை ஞாயிறு, அதான் அந்த புனித வாரத்தினுடைய உச்சக்கட்டம் புனித வாரம், பெரிய வியாழன் அல்லது புனித வியாழன், புனித வெள்ளி, புனித சனிக்கிழமை, இறுதியாக உச்சக்கட்டமாக உயிர்ப்பு விழா. இவற்றை ஒட்டுமொத்தமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த வாழ்க்கை ஒன்று, வாழ்க்கையை நாங்கள் பிரித்து பகுத்து வகுத்து பார்க்கும் பொழுது சில வேளை அந்த வாழ்க்கைக்கு ஒரு ஒரு தவறான நோக்கத்தை நாங்கள் கொடுக்கலாம். ஆனால் இவற்றை பிரித்து வகுத்து அவற்றை சடங்குகளாக மாற்றி, அந்த சடங்குகளுக்கு ஒரு சமயத்தை உருவாக்கி, அந்த சமயத்துடன் இந்த சடங்குகளை நாங்கள் செய்யும் பொழுது அந்த நிகழ்வுகள் அர்த்தமற்று போய்விடுகின்றன. அதனால்தான் சமயம் அர்த்தமற்று போனதுக்கு ஒரு முக்கிய காரணம், கோவிலுக்குள்ளதான் சடங்குகள், கோவிலுக்கு வெளியால் எங்களோட வாழ்க்கை வேறு. ஆகவே இந்த உயிர்ப்பு விழா சொல்லும் செய்தி என்ன? அந்த செய்தி தான் எங்களுக்கு முக்கியம், செய்தி தான் எங்களுக்கு முக்கியம். அல்லது 2000 ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு நிகழ்வை மீட்டு இன்றைக்கு நாங்கள் சடங்காக செய்யும் பொழுது அது தேவையற்றதாகத்தான் போகும். என்றால் அது புறத்தில் தான் உண்டு. அந்த சடங்கை நாங்கள் புறத்தில் தான் வைத்திருக்கிறோம். இன்று வாழ் எங்களுக்கு அந்த சொல்லும் செய்தி என்ன? அதுதான் முக்கியம். இந்த இடத்தில் நான் ஒரு விடயத்தை குறிப்பிட விரும்புகின்றேன். காரணம், உங்களில் பலர் சமூக வலைத்தளங்களில் சில படங்களை பார்த்திருப்பீர்கள், சில நிகழ்ச்சிகளை பார்த்திருப்பீர்கள். உதாரணமாக, வட அமெரிக்காவின் ஜனாதிபதியாகிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை வெள்ளை மாளிகையிலேயே வைத்து ஒரு சில கிறிஸ்தவ இயக்கங்கள், இவாஞ்சலிக்கல் குரூப்ஸ் என்று பொதுவாக சொல்லுகிறோம், இவர்கள் கட்டுப்பாடற்றவர்கள், இவர்களை ஒழுங்கு செய்யும் ஒரு நிறுவனம் கிடையாது. இப்போ நான் ஒரு கத்தோலிக்கன், உதாரணமாக சொன்னேன்னா ஒரு கத்தோலிக்கன், எனக்கு மேலதிகாரிகள் இருக்கிறார்கள், அப்படி ஒரு ஒழுங்குமுறை ஒன்று உண்டு. என்னுடைய இஷ்டத்துக்கு நான் எதையும் சொல்லி போட்டு போக முடியாது. நான் ஒரு கத்தோலிக்க குரு என்று சொல்லி ஒரு பொறுப்புணர்ச்சி தேவை. அப்படி பொறுப்புணர்ச்சி இல்லாமல் நடக்கும் பொழுது என்னை கேள்விக்குறிக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு தலைமைத்துவம் ஒன்று உண்டு. இந்த இவாஞ்சலிக்கல் குரூப்புக்கு அப்படி ஒன்று கிடையாது. யாரும் ஒரு குரூப்பை ஆரம்பிக்கலாம், தங்கள் இஷ்டத்துக்கு இயேசுவினுடைய படிப்பினைகளை மாற்றி சொல்லுவார்கள், தங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப. அப்படிப்பட்டொரு நிகழ்வு தான் வெள்ளை மாளிகையில் நடந்தது. என்ன? போரை ஆதரித்து, டொனால்ட் ட்ரம்பை ஆசீர்வதித்து, அவர் செய்வது சரி என்று நியாயப்படுத்தி, அதை நியாயப்படுத்தியது மட்டுமல்ல, அதற்கு நற்செய்தி ஏடுகளிலிருந்து உதாரணங்களை காட்டி ஒரு மிக தவறான ஒரு வழிநடத்தல். இப்பொழுது கத்தோலிக்க திரு அவையின் மாபெரும் தலைவர் லியோ 14ஆம் லியோ அவர்கள் இதை வன்மையாக கண்டித்தார், தெளிவாக உறுதியோடு கண்டித்தார். இது தவறு, இது பிழை. கிறிஸ்து எந்த கட்டத்திலும், நற்செய்தி ஏடுகளை நீங்கள் பார்த்தால் எந்த ஒரு கட்டத்திலும் போரை அவர் எப்பொழுதாவது ஆதரித்தது கிடையாது. மாறாக எசேமனி தோட்டத்தில் அவரை பிடிக்க வந்த போர் வீரர்கள்,
அதில் ஒருவனை பேதுருவானவர் ஏதோ ஒரு வெறியில் தன்னை வாள் எடுத்து வெட்டிட்டார் காதை. அப்போ இயேசு சொன்ன வார்த்தைகள், வாளெடுப்பவன் வாளால் மடிவான். வயலன்ஸ் பிகெட்ஸ் வயலன்ஸ். வன்செயல் உருவாக்குமே ஒழிய அது சமாதானத்துக்கு வழி அல்ல. தெளிவாக சொன்னார். அப்படி இருக்க இப்படி செய்திருக்கிறார்கள். அதிலும் கேவலம், கிட்டத்தட்ட ஒரு இவாஞ்சலிக்கல் நற்செய்தி சொல்லுபவர் ஒரு பெண் பகிரங்கமாக வெள்ளை மாளிகையிலிருந்து உலகமெல்லாம் கேட்பதற்குரிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை கிட்டத்தட்ட இயேசுவுக்கு ஒப்பிட்டு இயேசுவை யாரையும் யாருக்கு ஒப்பிட முடியாது. அப்படி இருக்க இயேசுவுக்கு ஒப்பிட்டு அவர் ஒரு அவதாரமாக ஒரு படத்தை, ஒரு பிம்பத்தை உருவாக்கி மக்களுக்கு எடுத்து சொன்னார். இது தவறு, இது கிறிஸ்தவம் அல்ல. நான் இதை இங்கு தெளிவாக சொல்ல விரும்புகின்றேன். காரணம், உங்களில் சிலர் இந்த நிகழ்வுகளை பார்த்திருக்கலாம் சமூக வலைத்தளங்களில். நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளலாம், இது கிறிஸ்தவமா என்று. இது கிறிஸ்தவம் அல்ல, இது இயேசுனுடைய செய்தி அல்ல. அப்போ இந்த நிகழ்வு, அதாவது இன்று நாங்கள் கொண்டாடும் இந்த நிகழ்வு, உயிர்ப்பு விழா சொல்லும் செய்தி என்ன? உயிர்ப்பு விழா சொல்லும் செய்தி முக்கியமாக ஒரு விடுதலை செய்தி. மீட்பென்ற சொல்லையும் நாங்கள் பயன்படுத்துவதுண்டு. மீட்பென்று சொல்லும் பொழுது ஒரு சிலர் பாவத்திலிருந்து புண்ணியத்துக்கு என்ற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புண்டு. அதனால் நான் மீட்பென்ற சொல்லை தவிர்த்து ஒரு விடுதலை செய்தி. இயேசு வந்தது ஒரு நோக்கத்தோடு. இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு லட்சியம் உண்டு. மக்களை அடிமை தலையிலிருந்து விடுதலையாக்க. அதிலும் குறிப்பாக யூத மதத்தை கடுமையாக விமர்சித்தவர். ஏன் கடுமையாக விமர்சித்தார் என்று சொன்னால், யூத மதம் ஒரு இரட்டை வேடம் போட்டு கொண்டிருந்தது. சடங்குகள், சட்டங்களை உருவாக்கி அவற்றை மக்கள் மேல் திணித்து மக்கள் மேல் சுமைத்தினார்கள். இயேசு அதை விமர்சித்தார். இது தப்பு என்று சொன்னார். அது மட்டுமல்ல, சுமை சுமந்து சுமந்திருப்பவர்களே என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு விடுதலை வழி காட்டுவேன், தேற்றுவேன் என்ற விடுதலை வழி காட்டுவேன். நாங்கள் அடிமைத்தனத்தில் வாழுகின்றோம், அது எங்களுக்கு புரிவதில்லை. அடிமைத்தனம் என்று சொன்ன உடனே நாங்கள் அரசியலை மட்டும்தான் நினைக்கிறோம். சிங்களவருக்கு தமிழர்கள் அடிமைகள், அல்லது இஸ்லாமிய மக்கள் சிங்கள மக்களுக்கு அடிமைகள், அல்லது கத்தோலிக்க மக்கள் இந்து மக்களுக்கு அடிமைகள் என்று சமய ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தான் நாங்கள் அடிமைத்தனத்தை பார்க்கின்ற மொழிய அகத்தில் உள்ள அடிமைத்தனங்களை நாங்கள் பார்ப்பதில்லை, பார்க்க விரும்பவில்லை. அகத்தில் நாங்கள் சிறைப்பட்டிருக்கிறோம். ஒரு பொய்யான உருவத்தை நாங்கள் உருவாக்கி வச்சிருக்கிறோம், ஒரு பொய்யான உருவத்தை. அதனால் தான் இயேசு மிக அழகாக யோவான் 8வது அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தில் மிக அழகாக சொன்னார், உண்மை உங்களை விடுதலையாக்கும். உண்மை உங்களை விடுதலையாக்கும். எப்படிப்பட்ட உண்மை? உண்மையான நீ யார் என்றைக்கு அதை நீ அறிந்து கொள்ளுகின்றாயோ அன்றைக்கு நீ விடுதலை பெற்றவன். அதன் மறுபக்கம் என்ன? ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பொய்யான வாழ்க்கையை உருவாக்கினது நாங்கள். ஆகவே அகத்தை உள்ள சிறைகள் என்று பார்க்கும் பொழுது நிறைய உண்டு. ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் சிந்திக்க வேண்டும். உதாரணமாக வன்மங்களை வளர்ப்பது. இந்த போர் ஒரு வன்மம், ஒரு திமிர். இஸ்ராயலும் யுஎஸ்ஏயும் வட அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு திமிரான மற்ற நாடுகளுடைய அரசுகளை மாற்றுவதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது, அது அவர்கள் மாற்றிக்கொள்ளட்டும். பொய்யான தகவலை கொடுத்து ஒரு போரை உருவாக்கி இருக்கிறார்கள். இது பொய். அதே மாதிரி வன்மத்தை நாங்கள் வளர்க்கிறோம், பழிவாங்கும் கூடத்தை வளர்க்கிறோம், பொய்களை சொல்லுகிறோம், களவுகள் சேர்க்கிறோம். இவர்களெல்லாம் வழியாலே ஒரு சமய பூச்சை போட்டு அதுக்கு பின்னாடி ஒளிந்திருக்கிறோம்.
ஒரு சமய பூச்சை போட்டு கோவிலுக்கு போயிட்டு வழிபடும் பொழுது எம்மை பார்ப்பது கிடையாது, சடங்குகளை தான் பார்க்கிறோம். கோவிலுக்கு சென்று வழிபடும் பொழுது என்னை பார்க்காமல் சடங்குகளை பார்த்து அந்த சடங்குகளை செய்துவிட்டு நிம்மதியாக போவது போல நடித்து கொள்ளுகிறோம். ஆனால் அங்கே நிம்மதி கிடையாது. காரணம், ஒரு பொய்யான நான். இந்த பொய்யான நான் பல்வேறு வகையில் வளர்த்து வைத்திருக்கிறோம். நாங்கள் சொல்லும் பொய்கள், ஆவலாதி அவதூறு பேசுவது, மற்றவர்களை எப்படியாவது இகழ வேண்டும், மற்றவர்கள் முன்னுக்கு வருவதை தடுக்க வேண்டும், மற்றவருடைய சண்டை போடுவது, தேவையில்லாத சண்டைகள், மற்றவர்களை வாழ விடாமல் தடுப்பது, இப்படி பல்வேறு வகையில் நாங்கள் ஒரு பொய்யான உருவத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம். அவற்றிலிருந்து விடுதலையாக்குவது தான் இந்த விடுதலை செய்தி. அகத்தில் ஒரு விடுதலை. அந்த விடுதலைக்கு நிகராக எந்த விடுதலையும் வராது. அரசியல் விடுதலையும் வராது, சமய விடுதலையும் வராது, அல்லது சாதி விடுதலையோ எந்த விடுதலை, புறத்திலும் விடுதலை வராது. அகத்தில் நான் என்னை விடுதலாக்கி கொண்டால் புறத்திலும் அந்த விடுதலை வரும். அப்படி சுதந்திரமாக வாழ வழிகாட்டியவர் இயேசு. அதுதான் இந்த உயிர்ப்பு நாளின் முக்கியமான செய்தி. உங்களை விடுதலையாக்க வந்தேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்னண்டை வாருங்கள். உங்களை எப்பொழுது விடுதலையாக்குவது என்பது நான் காட்டும் வழி. இயேசு அந்த வழியை காட்டினார். அப்படி வழிகாட்ட வந்த இயேசுவை எதற்காக கொன்றார்கள் என்று ஒரு கேள்வி எழலாம். பெரிய வியாழக்கிழமை, புனித வெள்ளிக்கிழமை, அதைத்தான் நாங்கள் அந்த நிகழ்வைத்தான் ஞாபகத்துக்கு கொண்டு வந்தோம். இயேசுவை எதற்காக யூதர்கள் கொன்றார்கள்? இன்றைக்கு கூட யூத மக்கள், பெரும்பான்மையான யூத மக்கள், இஸ்ராயல் மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. யாரோ ஒரு மெசியா வருவார் என்று ஒரு பிம்பத்தை காட்டிக்கொண்டு ஒரு தவறான நம்பிக்கையை வளர்த்து கொண்டு இருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை கொலை செய்தது யூதர்கள், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. யார் இந்த யூதர்கள்? அந்த யூத சமய தலைவர்கள். ஏன் கொலை செய்தார்கள்? இயேசு அவருக்கு ஒரு சவாலாக அமைந்தார். அவருடைய சமயத்தை அவர் விமர்சித்தார். ஒரு புரட்சிகரமான வாழ்க்கையை மக்களுக்கு கொடுக்க முனைந்தார். அது அன்பு வழி என்று சொன்னார். சட்ட வழி அல்ல, சமய வழி அல்ல, சடங்கு வழி அல்ல, அன்பு வழி. பெரிய வியாழக்கிழமை அந்த கடைசி இரவு நேரம் தன்னுடைய சீடரோடு பந்தயம் என்று உண்ட வேளை அழகாக, மிக தெளிவாக, ஆழமாக அன்பை பற்றி இயேசு பேசினார். அப்படி கத்தோடு அன்பிற்காகத்தான் நான் உயிர் கொடுப்பேன் என்று சொன்னார். இதை யூத மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே அவரை கொலை செய்ய வேண்டும் என்றார்கள். ஒரு நாடு வாழ, ஒரு இனம் வாழ ஒருவனை கொலை செய்வது தப்பல்ல என்பது அவருடைய கோட்பாடு. அதுதான் இன்றும் செய்கிறார். தாங்கள் வாழ மற்றவர்களை கொள்ளலாம், தாங்கள் வாழ மற்றவர்களை கொள்ளலாம், தாங்கள் வாழ மற்றவர்களை அழிக்கலாம். இன்றும் அந்த யூத மக்களுடைய கொள்கை அப்படியே தான் இருக்கு. ஆனால் நான் யூத மக்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. எல்லா யூதர்களும் அதில் நாங்கள் போட்டு ஒரு எல்லாரையும் ஒரு நிலையில் கொண்டு வரக்கூடாது. காரணம், பல யூதர்கள், பல யூத தலைவர்கள், யூத மதத்தலைவர்கள் இந்த இஸ்ராயலுடைய இந்த போரிலும் தங்களை புறம்பாக்கி இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று தெளிவாக சொன்னார்கள். இப்போ அண்மை காலமாக பல யூதர்கள் இஸ்ராயலே இந்த போருக்கு எதிராக கொடி தூக்கிட்டார்கள். ஆகவே நாங்கள் எல்லோரையும் அப்படி சொல்ல முடியாது. ஆனால் அந்த அடிப்படை வாதம் கொண்டவர்கள், ஃபண்டமெண்டலிஸ்ட், அவர் எல்லா சமயத்திலும் இருக்கிறார். அவர் உண்மையான சமயத்தை வளர்ப்பவர்கள் அல்ல, உண்மையான இயேசுவின் கோட்பாடுகள் வளர்ப்பவர்கள் அல்ல. தங்களுக்கு ஏற்ப இயேசுவினுடைய படிப்புகளை மாற்றி அமைத்து ஒரு அடிப்படை வாதத்தை உருவாக்கியவர்கள். இவர்கள் எல்லா சமயத்திலும் இருக்கிறார்கள். சைவத்தில் இருக்கிறார்கள், இஸ்லாமியத்தில் இருக்கிறார்கள், கிறிஸ்தவத்தில் இருக்கிறார்கள், எல்லா மதங்களிலும் இருக்கிறார்கள். அடிப்படைவாதிகள் உண்மையான சமயத்தவர்கள் அல்ல. அவை இறுதியாக நான் சொல்ல வேண்டிய செய்தி, இந்த பெரிய விழா, மிக முக்கியமான விழா,
கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமான விழா என்று சொன்னால் இந்த உயிர்ப்பு விழா. இந்த உயிர்ப்பு விழாவின் செய்தி, அகத்தில் விடுதலை காணுங்கள், உண்மையான யார் என்று உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த விடுதலை தான் எங்களுக்கு தேவை. அந்த விடுதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று செபித்து வாழ்த்தி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.